கண்ணாடி வலை அழகா நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி வலை போட்டுக்கணும்னு சொல்றோம். இந்த கண்ணாடி வலை சௌமங்கல்யமா இருக்கிற வரைக்கும் தான் போட்டுக்கலாம். விதவைகள் கண்ணாடி வலை போட்டுக்கப்படாது. என்ன அர்த்தம் அப்படின்னா 11 வயசுக்கு மேல அந்த பீரியட் மென்சஸ் பீரியட் ஆனது குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றது சாஸ்திரம். கௌரீம் ததத் பிரம்மலோகம் ரௌரவந்துரஜஸ்வலாம். அப்படி 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம். முதல்ல சொன்னமே பிரம்மலோகம், அது 8 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கிடைக்கும். பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரஸ்து ஸ்தாவிரே பாவே நஸ்திரி சுவாதந்திரியம் அருகதி அப்படிங்கிற சாஸ்திரம். சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது. என்ன அர்த்தம்னா சுதந்திரம்னா என்ன தெரியுமா? வெளியில ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு சுதந்திரம்னு அர்த்தம் இல்லை. தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆர்ஜிதம் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள் உத்தியோகத்துக்கு போறது அதெல்லாம் பண்ணப்படாது. நம்ம பொண்ணோட ஆத்துக்கார மாப்பிள்ள போயிட்டார், விட்டுலாமா? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா சாஸ்திரம் கரெக்டா? 2வது கல்யாணத்துக்கு மந்திரமே கிடையாது தெரியுமா? 2வது கல்யாணம் பண்ணி வச்ச வாத்தியாரும் நரகத்துக்கு போவார். பொண்ணு பண்ணி கன்னியாதானம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நரகம் கிடைக்கும் தெரியுமா? ஆண்கள் பெண்கள்ல ஆன்மீக விஷயங்களிலும் நல்ல தர்மாதி காரியங்கள்லையும் தத்துவஞானத்திலையும் யாருக்கு மனமானது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அவள்லாம் ஆம்பளைகள் அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம வெறும் குக்கிங் மட்டும், பழைய காலத்தில், இப்போ குக்கிங் கிடையாது, இப்போ ஈட்டிங் மட்டும்தான். சமையல் முதலிய வீடுகளில் மட்டுமே மற்றதெல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறவா பெண்கள். நான் வேடிக்கைக்கு சொல்ல மந்திரம் சொல்றேன். ஸ்திரிய சதீஹி தாவுமே பும்சாஹு பஷ்யதக்ஷண்மான்ன விஜேததந்தா கவேரிய புத்ரஸ். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம்.